ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில் பயங்கரமாக பண்ணிகிட்ருப்பீங்க. கண்டினியூஸ் ப்ரெஷர்ஸ். ஒரு நாளைக்கு இன்றைக்கி என்றைக்குமே வராத அளவுக்கு இன்றைக்கி உங்கள் மொபைலுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கும். ஒரு 50 கால் நினச்சி எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் டென்ஷன் ஆகிருப்பீங்க. சார் இந்த காலேஜ் போடுங்க, சார் அந்த காலேஜ் போடுங்க, சார் இந்த நடுவில் எங்களை மாதிரி நிறைய பேர் லைவ் பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. கூலாக இருங்க, ஒன்றுமே இல்லை. நிறைய காலேஜில் சீட்ஸ் இருக்குது, அதுதான் குட் நியூஸ். நிறைய கோர்ஸஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஈஸி இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, கோர் படிக்கிறவங்களுக்கு கோர், ஐடி படிக்கிறவங்களுக்கு ஐடி செக்டார், இது எல்லாத்துக்குமே நிறையா இருக்குது. சார் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ், எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது சார், இந்த இவ்வளோ சீட் இன்னும் மிச்சம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது எங்கே இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாங்களா? வாங்க. முதல் வீடியோ பார்க்குறவங்க தான் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியாமே இருக்கலாம். ஒரு மேலே உங்கள் மூலிமா அது தெரிஞ்சு அவங்க வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா ஸோ அவங்க வாழ்க்கை முன்னாடி நீங்களும் பங்கெடுத்துக்கலாங்களா? வாங்க. எங்கெங்கே எவ்வளோ இருக்குது என்னன்றது கிளியராக நம்ம பார்த்துடலாம். போன வீடியோவில் என்ன பண்ணியிருந்தேன்னா, கோயம்புத்தூரில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சென்னையில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ்னு கொடுத்துருந்தேன். நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ போட போகிறேன், மதுரை திருச்சியில் எதெல்லாம் பெஸ்ட். ஸோ செகண்ட் ரவுண்ட் போகிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த சாய்ஸ் லிஸ்ட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு டக்குன்னு ஃபில் பண்ணிங்கன்னா டகால்னு நீங்கள் நினைக்கிற காலேஜ் வந்து விழுந்துடும். அது உங்கள் லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போயிடும். நம்ம எந்தெந்த பிரான்ச்சில் எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆகிருக்குங்கிற ஒரு டேட்டா பார்த்துடலாம். எல்லோரும் கேட்குற ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அதில் எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒன்லி என்ன கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான் இருக்கும். சீட் என்ன ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் பிஎஸ்ஜி, சிஐடி, தியாகராஜா காலேஜில் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னா எஸ்எஸில் படிக்க முடியாது, சீட்டு இல்லை. பயோடெக்னாலஜி சீட்ஸ் வந்து வேணும், நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருந்தீங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, பயோடெக்னாலஜி எஸ்எஸ் 38 சீட்டு ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடுச்சு. அதேமாதிரி ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எஸ்எஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எய்டட் காலேஜஸில் வந்து அகைன் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் 100 அவுட் ஆஃப் 100. இனிமேல் அந்த டிபார்ட்மெண்ட்டை எஸ்எஸில் யாரும் எடுக்க முடியாது, சாய்ஸில் உங்களுக்கு வராது. இந்த எஸ்எஸில் படிக்கணுங்கிறவங்க தாராளமாக அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க உங்கள் மைண்ட்லேருந்து. ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்எஸ் அகைன் ஏதோ ஒரு நல்ல கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்திருக்கு. எதில் அது பிஎஸ்ஜியாக இருந்திருக்கலாம், இல்லை சிஐடியாக இருந்திருக்கலாம், இல்லை தியாகராஜாவாக இருந்திருக்கலாம், ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்திருக்கலாம். அங்கே இந்த எஸ்எஸ் என்ன ஆகிடுச்சு, 421 சீட் இருந்தது. இந்த 420 சீட்டில் 420 சீட் ஃபுல்லாகி போச்சு. ஒன்று தான் இருக்குது. அந்த லக்கு யாருக்கும் செகண்ட் ரவுண்டில் போகிற ஃபஸ்ட்டு ரேங்க்கில் ஒருத்தருக்கு அந்த லக்கு கிடைக்கும். மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 99 சீட்டில் 98 சீட் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது, யாருக்கு லக் இருக்கோ நல்ல காலேஜில் தாராளமாக போட்டு எடுத்துக்கங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ப்ராக்கெட்டில் ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங் எஸ்எஸ் அகைன் சில கோர்ஸ் இருக்குது. 74 சீட்டில் 73 முடிஞ்சு ஒரே ஒரு சீட் தான் இருக்குது. ஸோ இந்த மகாராஷ்டிரா 3 பேர் யாருன்னே தெரியல. ஓகே, அவங்களுக்கு பெஸ்ட் விஷஸ். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ் இசியில் கேட்குறீங்க. 286 282 சீட்டு முடிஞ்சு 4 சீட்டு வந்து வேக்கண்ட் இருக்குது. இந்த 4 சீட்டு வந்து யாருக்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது. செகண்ட் மை பெஸ்ட் விஷஸ். இதுவும் நல்ல கோர்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் மொத்தம் 62 சீட்டில் 61 சீட் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு சீட் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க. அனாலிஸ்ட்டில் இப்போ எடுக்கலாமா சார்? உண்மையிலே இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் லக்குன்னு நினச்சிக்கலாம். கண்ணை மூடிட்டு போட்டுருக்கு, உங்கள் லைஃப் சூப்பராக செட்டில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஐடி படிக்கணும் சார், நிறைய பேர் கேட்குறீங்க. எஸ்எஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 சீட் இருக்குது. அகைன் இது தாராளமாக ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும், தாராளமாக போட்டு எடுத்துக்கங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வேலைசை டிசைன் அண்ட் டெக்னாலஜின்னு சில எஸ்எஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 148 சீட் இருக்குது. 142 அகைன் இங்கேயும் ஒரு 6 சீட் இருக்குது. ஸோ இதுவுமே எடுக்கலாமா சார்? எடுக்கலாம். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறீங்க, இதை எடுத்தால் கேட் போகலாமா அப்படின்னா, கேட்டுக்கு டேரெக்டாக போக முடியாது, கேட்டுக்கு பைபாஸ் பண்ணி தான் போக முடியும். சார் என்ன சார் சொல்கிறீங்க? எஸ், ஈஸியில் போய் வேணால் எக்ஸாம் எழுதி நீங்கள் கேட் எக்ஸாம் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் ஏதாவது தடையாக இருக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தடை வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு டிகிரி தான் வேணும். ஸோ நோ ப்ராப்ளம், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லா இருக்க போகிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. 73 சீட்டு, மொத்தம் 70 சீட் ஃபில் ஆகிடுச்சு. 3 சீட் இருக்குது. அந்த 3 சீட் கிடைச்சா உண்மையிலே உங்களுக்கு லக்கு, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்கள் மக்கள் எடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டில் போகிறவங்க. இது படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். ஓகே, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நம்ம டிபார்ட்மெண்ட்டு எஸ்எஸ் எங்கேயோ ஒரு காலேஜில் 117 112 சீட் முடிஞ்சு போச்சு. 5 பேருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. கண்டிப்பாக இந்த 5 பேருமே என்ன பண்ண போகிறாங்க, லைஃப்பில் சூப்பராக இருக்க போகிறாங்க. டோன்ட் மிஸ் திஸ். கண்டிப்பாக உங்கள் சாய்ஸஸில் கண்டிப்பாக தேடி போய் போட்டுருங்க. எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் போட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி 2 சீட்டு. இப்போ ஃபுட் டெக்னாலஜிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ஃபுட் டெக்னாலஜி வேலை இருக்கா சார், ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாமா சார், பயமாக இருக்குது சார். நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறீங்க. ஃபுட் டெக்னாலஜி செம்ம வேலை இருக்குன்னு தெரிஞ்சு தானே இவங்களாம் போய் எடுத்துருக்காங்க. 2 சீட் தான் வேக்கண்ட் இருக்குது. ஸோ ஃபுட் டெக்னாலஜி தைரியமாக எடுத்துக்கங்க. இந்த ஃபுட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2 காலேஜில் இருக்குங்க. என்ஏபிக்கு செக்ரடிஷன் வாங்கின ஒரு ப்ரைவேட் காலேஜ்னு சொன்னால் ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஜேசிடி காலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீ சக்தி காலேஜ்னு ஒன்று இருக்கும் எல்என்டி பைபாஸில். இந்த 2 காலேஜும் ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கு அடுத்த பெஸ்ட் ஆப்ஷனாக கண்டிப்பாக அதுதான் இருக்க முடியும். தாராளமாக எடுத்துக்கணும்.
ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கலாமா சார்? எஸ் 32 36 2 சீட்டு யாருக்கு கிடைக்கப்பது தெரியல, இதுவும் எடுக்கலாம். மெக்கானிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமொபைல் தாராளமாக போட்டு எடுத்துக்கங்க. எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சார் இது புதுசாக இருக்கே சார், இந்த கோர்ஸ் படிக்கலாமா நிறைய பேர் டவுட் கேட்டிங்க. எஸ் இதெல்லாம் படிக்கலாமான்னு முடிவு பண்ணியா இந்த பேர் எடுத்தாங்க, நல்லாயிருக்கும்னு நினச்சி தானே அந்த 36 பேர் எடுத்திருக்காங்க. 2 பேருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸோ இதையும் நீங்கள் எடுத்துக்கங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் தாராளமாக 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதில் படிக்கலாமா நிறைய பேர் கேட்டிங்க. மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது வந்து படிக்கலாமா சார்? நான் 100 தடவை சொன்னேன் இதுதான் ஃபியூச்சரில் இருக்க போது, கண்டிப்பாக படிங்கன்னு. உண்மையிலே முன்னாடி போன 29 பேருக்கு செமலுக்கு, பின்னாடி போக போகிற 2 பேருக்கு செமலுக்கு தாராளமாக இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சிடலாம். இது வந்து சிக்ரியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், அது வந்து சிக்ரியில் இருக்குது. இந்த கோர்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. 2 சீட், அதுவுமே வந்து இந்த 2 சீட்டுமே ஃபில் ஆகிடுச்சு. நான் வந்து இங்கே கொடுத்துருக்கிற இந்த லிஸ்ட்டு வந்து ஒன்லி ஜென்ரல் அகாடமிக்கில் தான். ஒருவேளை 7.5 இந்த சீட்டு மிஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா நான் இதை வச்சு சொல்கிறேன், ஏன்னா சிக்ரியை பொறுத்தவரை 100% முடிஞ்சுது. அதனால் இந்த சீட்டுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா உங்களுக்குலாம் லக்கு இருந்தால் போட்டு எடுத்துக்கங்க. மைனிங் இன்ஜினியரிங் தாராளமாக படிக்கலாம். 2 சீட் இருக்குது. இதுவுமே 1 சீட் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஒரு சீட் ஆல்ரெடி போயிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. மேலே போனதுலேயும் ஒரு சீட்டு குறைஞ்சிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் 7.5 வந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டத்தில் 7 சீட் வேக்கன்ட் இருக்குது. எங்கள் எஸ்எஸ் அதே மாதிரி பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியில் 7 சீட்டு. நீங்கள் கேட்குறீங்க பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் படிக்கலாமா சார்? படிக்கணும்னு நினச்சதுனால தான் ஃபஸ்ட் ரவுண்டில் போயிருக்காங்க. இனிமேல் படிக்க போகிறோம்னு நினைக்கிறது 7 பேருக்குமே நல்ல வாய்ப்பாக இருக்கும். தாராளமாக எடுத்துக்கோங்க. மெக்கானிக் இன்ஜினியரிங் எஸ்எஸில் 17 பேர் வேக்கன்ட் இருக்குது. தாராளமாக எடுத்துக்கலாம். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் பெட்ரோலியம் டெக்னாலஜி நான் வந்து 100 தடவை அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு ஃப்யூச்சரில் சரியான வேல்யூ இருக்குது. பெட்ரோலியம் படிங்க, பெட்ரோ கெமிக்கல் படிங்க. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் கிடைச்சா கவர்மெண்ட்டில் எடுக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த 8 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி நம்ம படிக்கணும்னா தமிழ்நாட்டில் இந்த பெஸ்ட் காலேஜ் சொன்னால் ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கிற கேம்பஸ் தான் இதுக்கு பைனியர். இதை விட்டுட்டிங்கன்னா ஆர்பிஎஸ் காலேஜ்னு சொல்லி கோயம்புத்தூர் இன்னொரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெட்ரோலியம் படிக்கலாமா சொன்னால் இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் சேலரி 50 லட்சங்கிறது கன்ஃபார்ம்டு. ஆனால் என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல காலேஜை செலக்ட் பண்ணணும். உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னா பெட்ரோகெமிக்கல் உங்கள் சாய்ஸில் இருக்க வேண்டியது ஒன்று. கண்டிப்பாக பார்த்துங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாமா சார்? எஸ் 11 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸில் வந்து 17 பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி சாண்ட்விச் இதுவுமே, அதாவது சாண்ட்விச் கோர்ஸுங்கிறது 5 இயர்ஸ் கோர்ஸ் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சி காலேஜில் வந்து இருக்குது அந்த சாண்ட்விச் கோர்ஸ். அந்த சாண்ட்விச் கோர்ஸ்லேயுமே வெறும் 6 சீட் தான் இருக்குது. இது படிக்கலாமா சார்? 5 இயர்ஸ் படிக்கணும் சார்? எஸ் படிங்க, தாராளமாக படிங்க, எடுத்துக்கங்க. ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். பாருங்கள், நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்குறதுக்காக தான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் இதெல்லாமே சீட் எடுத்துருக்காங்க. இதில் எங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மட்டும் ஒரு 20 சீட் இருக்குது. கண்டிப்பாக போன வருஷம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் MITயில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் தான் அதிகமான பிளேஸ்மெண்ட்டு ஆச்சு. ஸோ இந்த உண்மை தெரியாமல் அதை நீங்கள் நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ சான்ஸ் கிடைக்கிது. செகண்ட் ரவுண்டில் போகிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்து பார்மஸ்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா சார்? எஸ் 41 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு 13 பேருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி 17 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போது, அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மெட்டாலஜி இன்ஜினியரிங்க்கு 28 பேருக்கு சாய்ஸ் கிடைக்குது, அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பி பிளான் அப்படின்னும் போது 13 பேருக்கு சாய்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்சஸ்லாம் எடுக்கலாமா சார்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி சாய்ஸஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சில பேர் வந்து கேட்டிங்க ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கலாமா சார்? எஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் படிக்கலாம். 62 பேர் எடுத்துருக்காங்க. 72 பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ டோன்ட் அவாய்டு ஸ்பெஷல் கோர்சஸ் இன் டாப் லெவல் காலேஜஸ்ங்கிறத நான் கொடுக்குற அதை ஒரு சின்ன இன்புட். அது போக இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கலாமானா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கலாம். கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு நல்ல வேக்கன்ட் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 534 சீட் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்லேயுமே 630 சீட் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய எந்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 78 சீட் இருக்குது. அதே மாதிரி ஈவன் லெதர் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி இது எல்லாமே சீட்ஸ் இருக்குது. இதெல்லாம் போடலாமான்னா தைரியமாக போடுங்க. நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். போடுறதுனா போடுங்க. ரொம்ப மனசு இல்லை சார் அப்படின்னா மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் போட்டுங்கன்றதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபேஷன் டெக்னாலஜியில் 43 சீட். இது கொஞ்சம் நான் சரியாக போகலை ஆக்சுவலாக. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சார். நான் பாட்டு கோர்ஸ் போடுங்கன்னு இங்கே இனியே கண்ணாபண்ணன் போட்டுறீங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்ங்கிறதுலாம் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் தான். இந்த காலேஜும் எங்கே போடணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், பெஸ்ட் காலேஜ் சாய்ஸஸ் கொடுக்குறோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பாட்டு கண்ணாபண்ணன் ஃபேஷன் டெக்னாலஜி எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு மாட்டிக்காதீங்க. இல்லைனா வந்து அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் எங்கேயாவது போட்டு லேப் இல்லாமல் ஃபேக்கல்ட்டி இல்லாமல் அதெல்லாம் மாட்டிக்காதீங்க. அதுக்கு தான் நம்ம கைட் பண்ணிட்டுருக்கோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ சேனலில் முதல்ல பார்க்குறவங்க தான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. எது நல்ல காலேஜ், எங்கே நல்லா இருக்காங்க, எங்கே ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, எங்கே கோர்சஸ் பர்ஃபெக்டாக போகுது, எங்கே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த விஷயங்களை சொல்லிட்டுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்றைக்கி டேட்டா சயின்ஸ் மட்டுமே ஸ்பெஷலைஸாக வந்து 230 சீட் இருக்குது. நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வெறும் டேட்டா சயின்ஸுங்கும் போது நிறைய பேர் எடுக்கலை. அஃப்கோர்ஸ் இது ஒரு நல்ல முடிவு தான். ப்ளைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறது நல்லது.
கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ஃபுல் ஆகிடுச்சு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஆர், விஆர், மல்டிமீடியா டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. செகண்ட் ரவுண்டில் போகிறவங்க இதெல்லாம் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறாதீங்க. இந்த சீட்லாம் ப்ரிஃபர் பண்ண நீங்களே இங்கே பாருங்கள். 600 சீட்டு, 230 சீட்டு, இந்த மாதிரி சீட்ஸ் நிறைய வேக்கண்ட் இருக்குங்க. பாருங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லோரும் கேட்குறீங்க, இன்னும் 30,000 சீட்டு வேக்கண்ட் இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு நல்ல லக்கு தானே, தாராளமாக எடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், எந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுங்கிறதையும் கரெக்டாக வரையறுத்துக்குங்க. நிறைய காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஏஐடிஎஸ் இருக்குது, ஏஎம்எல் இருக்குது, ஆனால் வாத்தியார் இல்லை. அதனால் அங்கே போய் படித்தவங்க நம்ம ஏதாவது கிடைக்குமானா யோசிச்சு முடிவெடுங்க மக்களே, அவசரப்பட்டுறாதீங்க ப்ளீஸ். அதே மாதிரி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த வருஷம் ரொம்ப அதுதான் தமிழ்நாட்டிலே இந்த வருஷம் எந்த இடத்துல சீட் அதிகமாக இருக்குன்னா இந்த 2 பிரான்ச்சில் தான் அளவுக்கு மீறி சீட் ஏற்றிட்டாங்க. அதனால் இங்கே வந்து வேக்கன்சி உங்களுக்கு நிறைய கிடைக்குது, உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. பட் காலேஜை கரெக்டாக ப்ரிஃபர் பண்ணி லிமிட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி பிரான்ச்சை வந்து படிக்கிறதுக்கு பதிலாக நல்ல காலேஜில் நான் மேலே சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை போய் தாராளமாக நீங்கள் படிச்சுக்கலாம். இதே மாதிரி வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸுக்கு மட்டுமே 23,000 சீட் இருக்குது. ஆனால் இன்னும் 20,000 சீட்டு இந்த வருஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு என்ன பண்ணல, சரியாக ஃபில் பண்ணலை, எடுக்கலை. இருந்தாலும் சில அறிவுஜீவிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்காங்கன்னா அவங்க எடுத்ததெல்லாம் நல்ல காலேஜ், டாப் காலேஜ் எடுத்துருக்காங்க, தப்பிச்சிருவாங்க. நீங்கள் போகிறதெல்லாம் நல்ல காலேஜாக இருக்க செக் பண்ணிக்கங்க. இதில் சில காலேஜில் மட்டுமே இந்த மாதிரி இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரு, டெவாப்ஸ் லேபு, மாதிரி இன்டெல் உணர்த்தி லேபு, அமேசானுடைய சப்போர்ட்டு, என்விடியோட சப்போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்கில் கோர்சஸ் கொடுக்குற ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் கொடுக்குற காலேஜும் இருக்குது. அதெல்லாம் தேடி பார்த்து அந்த காலேஜில் படிக்கலாமான்னா தாராளமாக படிக்கலாம். சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை தாராளமாக நீங்கள் போட்டிங்கன்னா நான் சொல்கிற அந்த காலேஜ் லிஸ்ட்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய்ச்சி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தாராளமாக பாருங்கள். அதே மாதிரி சிஎஸ்பிஎஸ் படிக்கலாமா சார்? எஸ், 5 சீட் தான் இருக்கு பாருங்கள். சிஎஸ்பிஎஸ்ங்கிறது வந்து 5 சீட் தான் இருக்குது. ஏதோ ஒரு காலேஜில் வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்குது. தாராளமாக சிஎஸ்பிஎஸ்க்கு இப்போ நல்ல வேல்யூ இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் 13,000 சீட் இருக்கிறதுல இன்னும் 12,000 சீட் இருக்குது. 1,119 சீட் தான் போயிருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். தாராளமாக நிறைய காலேஜஸில் எடுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் வந்து நிறைய சீனியர் காலேஜஸ், இன்னும் நிறைய காலேஜில் சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ யோசிக்காமல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிறது. மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் படிக்கலாம்னா எஸ், அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சைபர் செக்யூரிட்டி பாருங்கள், வெறும் 14 சீட் தான் ஓடி பாருங்கள். சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுத்துடக்கூடாது. டேரெக்டாக அதுக்கு என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு நிறைய இந்த மாதிரி கோர்சஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கில் கோர்சஸ் கொடுக்குற காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதை தான் நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா இங்கே பாருங்கள், பயோமெடிக்கல் இதில் 4,684 சீட்டு, இன்னும் 4,000 சீட் இருக்குது. ஸோ இசிலாம் கிடைக்கல, ட்ரிபிள்லாம் கிடைக்கல, இஎன்டைலாம் கிடைக்கலங்கிறவங்களுக்கு பயோமெடிக்கல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் 35 சீட்டுங்க. இந்த 35 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு பயோடெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ தாராளமாக இது எடுக்கலாம்னா எடுக்கலாம். இதுக்கப்புறம் சில டிபார்ட்மெண்ட்ஸ், சிவில் ஸ்ட்ரக்சரு, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கல. பட் இதுக்கெல்லாம் கொடுக்கலாமா சார் அப்படின்னா, சில டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா சயின்ஸு, ஜெனரேட்டிவ் அண்ட் ஏஐ மிஷின் லேர்னிங், இதெல்லாம் வந்து வித்தியாசமான பேராக இருக்குது. ஆனால் அவுட்கம் எப்படின்னு தெரியாது. ஆனால் இதில் சில கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கோர் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு உண்மையிலே உதாரணத்துக்கு இப்போ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் வித் என்விரான்மெண்டலு, பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கலு, மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கிற மாடலு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங்கிறது, மெக்கானிக்கல் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கும். ஸோ கோர்ஸ் எப்படி சார் செலக்ட் பண்ணணும், எதெல்லாம் போடணும், எதெல்லாம் நல்ல காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சீட் இப்போதைக்கு இருக்குது, உங்களுக்கு 13% தான் ஃபில் ஆகிருக்கு. வெறும் 24,674. அதுதான் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் ஃபில் ஆனதுங்கிற டேட்டாஸ் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னா 1,56,762 சீட் வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து 7.5 சீட் இல்லாமல் சொல்லியிருக்கிறோம். இதை தாண்டி 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனியாக கொஞ்சம் 12,000 சீட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ், அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு, எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு எடுத்தாச்சு, எதெல்லாம் நல்ல காலேஜ் அப்படிங்கிறத எடுத்தாச்சு. அந்த நல்ல காலேஜை 14 பேராமீட்டர் போட்டு எவாலுவேட் பண்ணியிருக்கிறோம். அந்த எவாலுவேட் பண்ணி தான் நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த லிஸ்ட்டு உங்கள் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய ஒரு லிஸ்ட்டாக கட்டாயம் இருக்கும். ஸோ நம்பி சாய்ஸ் லிஸ்ட் வைங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் சொன்ன கீழே போகிற நம்பரில் கால் பண்ணுங்கள், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.